நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஹரிப்பிரியான்றவங்க எழுதியிருக்காங்க. எனது திருமணம் முடிந்து 3 வருடங்கள் ஆகின்றது. இப்பொழுது 6 மாதங்களாக நான் என் கணவரை பிரிந்து என் வீட்டில் உள்ளேன். என் கணவர் மிகவும் மது அருந்துவார். எங்களுக்கு குழந்தை இல்லை. அதிக நாட்கள் எங்க வீட்டில் பிரச்சனை தான் ஏற்படும். இதனாலேயே ஒரு சாமியிடம் சென்று கேட்டபொழுது அவர் கடுமையான செய்வினையில் மாட்டி உள்ளார் என்று கூறினார். பரிகாரம் செய்தால் கூட தற்பொழுது அவர் மீண்டு விடுவார், ஆனால் மீண்டும் அதே செய்வினையில் மாட்டிக்கொள்வார் என்று கூறினார். இந்த வாழ்க்கையை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையும் கடைசி வரையில் கசப்பாகிவிடும். அதனால் நீ மற்றொரு நல்வாழ்க்கையை தேடுவது நன்மை என்று கூறினார். இந்த தொடர் பிரச்சனையால் என் பெற்றோரும் அவரை விவாகரத்து செய்ய சொல்கின்றனர். நான் என்ன செய்ய வேண்டும்? விவாகரத்து செய்து கொள்வதா, இல்லை அவரிடம் சென்று வாழ்ந்தால் என் வாழ்க்கை கடைசி வரை நலமாக அமையுமா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி கூற வேண்டும் சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் கணவர் இந்த மயக்கத்திலேருந்து விடுபடுவாரா, நீங்கள் சேர்ந்து வாழ முடியுமா, இல்லை இன்னொரு வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையுமா, இல்லை செய்வினையில் எந்த அளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சப்தரிஷி வாக்கியப்படி பார்த்து இதுக்கு என்ன பரிகாரன்றதையும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். இது ஒன்றும் பெரிய அளவில் நாங்கள் சொல்ல, சின்ன அளவில் தான் சொல்கிறோம். இது சின்ன பரிகாரம் தான். இதை நீங்கள் எளிய முறையில் செய்து கட்டாயம் பலனடையலாம். நீங்கள் விவாகரத்துன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது உங்கள் கணவர் சேர்ந்து வாழணுமா இல்லை பிரிஞ்சு இருக்கணுமான்றதை பற்றி அவர் என்ன குறிப்பிட்டார் நீங்கள் சொல்ல. அதாவது உங்கள் கருத்தை நீங்கள் சொன்னீங்க, உங்கள் கணவரோட கருத்தை சொல்ல. இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்கள் கணவர் பிரியக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கண்டிஷனாக வைக்கலாம். நீங்கள் மது அருந்தக்கூடாதுன்றதை நீங்கள் கண்டிஷனாக கொண்டு போகலாம். இல்லை அவர் அதை பற்றி கவலைப்படலைன்றதை பற்றியா, இல்லை கவலைப்படுறாரான்றதை பற்றி நீங்கள் குறிப்பிடலை. அவருக்கு மது முக்கியமா மனைவி முக்கியமா அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறான்றதை பற்றி நீங்கள் குறிப்பிடலை. ஏன்னா இது 2 பேர் சேர்ந்த விஷயம்ன்றதுனால ஒரு பக்கமாக முடிவெடுக்காமல் 2 பக்கமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். உங்கள் அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் இது எந்த பெண்ணை பத்துவாளாக இருந்தாலும் எடுக்கிற முடிவு தான். அதிகமான துயரம் வரும்பொழுது மறுபடியும் இந்த துயரம் வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு அவங்க சொல்கிறதுன்றது ஒரு இயற்கையான விஷயம். அதை தவறு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் கணவர் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டார்னா நீங்கள் கண்டிஷன் போடலாம். அதுலேருந்து அவர் வெளியில் வந்துட்டாரான்னு பரிசோதனை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து வாழறதை பற்றி தீர்மானம் பண்ணலாம். அதனால் அவர் என்ன நினச்சான்றதை பற்றி நீங்கள் குறிப்பிடலை. அது குறிப்பிட்டிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எப்பயும் சொல்லுவோம், ஒரு உறவை உடைக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். இப்போ நீங்கள் விவாகரத்து பண்ணுன்னு அப்பா சொல்லிட்டார், ஒரு மாந்திரிகம் ஒரு கேட்ட ஒரு சுவாமி சொல்லிட்டாருன்றீங்க, பிரிஞ்சிடுங்க, செய்வினை கடுமையான செய்வினை இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்றீங்க. இந்த ஜுரத்தில் கடுமையான ஜுரம் மிதமான ஜுரன்ற மாதிரி இது கடுமையான செய்வினைன்னு சொல்லிட்டாருன்றீங்க. அப்போ இந்த கடுமையான செய்வினைன்னு சொல்லிட்டார், அவர் விலகுன்னு சொல்கிறார், அப்பா அம்மாவும் விலகுன்னு சொன்னதுனால உங்களுக்கு செய்யலாமா கூடாதான்னு கேட்டால் அந்த வாழ்னு இருக்கீங்க. முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்னு. நான் சொல்கிறது, திருமண வாழ்க்கையில் உடைச்சிட்டிங்கன்னா அது ஒட்டுறது கஷ்டம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பொதுவாக இந்த மது மயக்கத்தில் இருக்கிறவங்க அன்பான மனைவியை இழந்துடுறாங்க, நல்ல நண்பர்களை இழந்துடுறாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.